இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? விசுவாச வாழ்வு. அப்புறம் 2 கேள்வி ஆரம்பத்தில் முதல் கேள்வி கேட்டிருக்கிறேன். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லணும். ஒரு 3 வார்த்தைகளில் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அன்பு. சரி, அடுத்தது அன்பு இல்லாமல் நான் வாழ முடியாது. கரெக்டு. எதிர்நோக்கு. அடுத்து யாராவது சொல்கிறீங்களா? மன்னிப்பு. மன்னிப்பு. நம்பிக்கை. வேறு ஏதாவது இருக்கா? சொல்லுங்கள் சார். சார் சொல்லுங்கள். சரி, நான் சொல்கிறேன். சரி, ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்கிறேன். இப்போ திருவள்ளுவருடைய வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பையூரிலிருந்து பிறந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போவது தான் இந்த வாழ்க்கை. சரி, அதனுடைய அர்த்தம் பின்னாடி நான் சொல்கிறேன் பாருங்கள். பையூரிலிருந்து பிறந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போவது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இதுதான் இது முதல் கொஸ்டின். 2வது கொஸ்டின், எனக்கு நான் எப்படிப்பட்ட வழிகளை கொடுத்தாலும் என்னால் தாங்க முடியும்? கை தூக்கும் பார்ப்போம். அது உடல் வழியாக இருக்கலாம், மன வழியாக இருக்கலாம். எப்படிப்பட்ட வழிகளாக இருந்தாலும் என்னால் தாங்க முடியும். உண்மையை சொல்லணும். ஓகே, பரவாயில்ல. ஜோரா கை தட்டும் பார்ப்போம். உங்களுக்கு பரவாயில்ல. அது உடல் வழியாக இருக்கலாம், மன வழியாக இருக்கலாம். அதே போல் துன்பங்கள், அது துன்பங்கள் எப்படி வேணாலும் வரலாம். கடன் தொல்லைகளால் வரலாம். குடும்பத்தில் உறவுகள் சரியில்லாமல் இருந்தாலும் துன்பங்கள் வரலாம். அந்த துன்பங்கள் வருகின்ற பொழுது கூட என்னால் தாங்க முடியும் அப்படின்னு கைத்துக்கு பார்ப்போம். ஓகே, பரவாயில்ல. சரி, இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு கடற்கரையில் ஒரு பெரிய ஆமை ஒன்று ஊர்ந்து நகர்ந்து கொண்டே சென்றிருந்துச்சான். அப்போ அந்த வழியாக ஒரு பெரிய சிங்கம் ஒன்று அந்த ஆமையை பிடிச்சு சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுக்கிறது. எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆமையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ட்ரை பண்ணுறது. ஆனால் ஆமையால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. சிங்கம் ஒரு 4 தாவு தாவிச்சு, 4 தாவு 2 தாவு தாவினாலே ஆமையை பிடிச்சிடலாம். ஆமையை பிடிச்சி அதை கடித்து சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுக்கிறது. அந்த ஆமை உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் அந்த ஆமைக்கிட்ட அந்த சிங்கம் ஒரு கேள்வி கேட்குது. உனக்கு ஏதாவது இந்த கடைசி நேரத்தில் ஒரு கடைசியான ஆசை ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ஆமைக்கிட்ட சிங்கம் கேட்டுச்சான். அப்போ அந்த ஆமை சொன்னிச்சான், எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் என்னை விட்டுட்டு அப்புறம் பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், வேறு எந்த ஆசையும் இல்லை. அந்த 5 நிமிஷத்தில் கண்டிப்பாக ஆமை ஃபாஸ்ட்டாக போக போகிறது. அதுவே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த சிங்கத்துக்கு சந்தேகம்லாம் வரல, விட்டுட்டா ஓடிடுமோன்ற சந்தேகம்லாம் வரல. அப்போ அந்த சிங்கமும் இது உயிருக்கு தானே போராடி கொண்டு இருக்கிறது, எப்படி இருந்தாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம், அந்த 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம பிடிச்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆமையை அப்படியே விட்டுடுது. விட்ட உடனேயே அந்த ஆமை என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய முன்னங்கைகளால் அப்படியே தரையை அடித்து கொண்டே இருக்கிறது. தரையை அடிக்க அந்த தரை அப்படியே ஒரு மார்க்கு விழணும்ல. நம்ம கடற்கரையில் நடந்தாலே நம்ம கால்கள் மார்க்கு விழும். அதே போல் அந்த ஆமை தன்னுடைய முன்னம் கைகளால் அப்படியே தரையை அடித்து கொண்டு இருக்கிறது. வேகமாக சத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. புழுதி கிளம்புகிறது. அதை பார்த்து அந்த சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம், என்ன அந்த ஆமை ஏதாவது ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு ஆமையா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த ஆமை அந்த சிங்கத்திட்ட, உனக்கு என்ன மூளை வளர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி சிங்கம் ஆமைக்கிட்ட கேட்ட பொழுது அந்த ஆமை சிங்கத்திட்ட சொல்லிச்சான், எப்படியும் நான் உனக்கு இரையாக தான் மாறப்போகிறேன், அது உறுதி, உன்னிட்ட தப்பிக்க முடியாது. இன்னொன்று, என்னுடைய உடலை மட்டும்தான் நீ உண்ண முடியும், அந்த ஓட்டை கண்டிப்பாக சாப்பிட முடியாது. எப்படியா இருந்தாலும் அந்த உடலை உண்ணிட்டு நீ அந்த ஓட்டை இங்கே தான் கடாசிட்டு போவேன், அது அப்படியே கிடக்கும். அதே போன்று நான் அடித்த இடங்களில் அந்த தடயங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் மீண்டுமாக அந்த
கடலிலிருந்து இந்த வழியாக வருகின்ற பொழுது, இந்த இடத்தை அடைகின்ற பொழுது, என்னுடைய தாய் துன்பப்பட்டு வழிகளை தாங்கி கஷ்டங்களை தாங்கி இறந்திருக்கிறாள் என்பதை அந்த பிள்ளைங்க கற்றுக்கொள்ளும், தெரிந்து கொள்ளும். அதற்காகத்தான் நான் இப்படி அடித்தேன், தடயங்களை உருவாக்கினேன். இந்த ஓட்டை பார்த்து கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க இந்த என்னுடைய தாய் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் இருந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு செல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துக்கு பதிலை கொடுத்துச்சான். இது ஒருவேளை கற்பனை கதையாக இருக்கலாம். ஆனால் நமது வாழ்க்கைக்கு ஒரு சில உணர்வுகளை, பாடங்களை அது கற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமையலாம். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமுதாயம் என்று பார்க்கிற பொழுது நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம். எல்லா இடத்துலையும் ஃபாஸ்ட்டு தான். வேலைக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், டைமுக்கு போய் சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக போகணும் டைமுக்கு. சாப்பாடு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை, ஃபாஸ்ட் ஃபுட்டு. பிள்ளைகளுக்கு வழியை கொடுக்கக்கூடாது. பேரண்ட்ஸுங்க ஸ்கூலுக்கு போனால் கூட ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஆகிட்டா கூட பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாது. நாம் வழிகளை தாங்கிக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு வழியை கற்றுக் கொடுப்பதற்கான வழிகளை பெற்றோர் என்ன செய்யறதில்லை, கொடுக்கறதில்லை பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஒரு நிகழ்வு வழிகளை தாங்கி எப்படி வாழ முடியும், வழிகளை தாண்டி நமது வாழ்க்கையில் எப்படி வளர்ச்சியை பெறக்கூடும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகிறது. பிரியமானவர்களே, நம் பங்கின் பாதுகாவலை புனித அல்போன்ஸ் அம்மானுடைய திருவிழாவை கொண்டாட நவநாட்கள் எடுத்து நேற்றைய தினத்தில் கொடியேற்றத்துடன் நவநாள் எடுத்து 5 நாட்கள் நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நவநாள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு புனிதருடைய வாழ்க்கையை ஒரு பங்கு திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது அது எப்பொழுது அர்த்தம் பெறுவதாக அமைகிறது என்றால், அந்த புனிதருடைய வாழ்க்கையை நாம் கவனித்து உள்வாங்கிக் கொண்டு அவரிடம் இருக்கின்ற ஒரு சில பண்பு நலன்களை நாம் பின்பற்ற வேண்டும். நம்மை பார்த்து மற்றவர்களும் பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் கொண்டாடுகின்ற திருவிழா அர்த்தமுள்ள ஒரு திருவிழாவாக இருக்கணும். வருடம் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை அமைத்த நாளிலிருந்து வருடம் திருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் எப்படி என்னுடைய வாழ்வு புனித அல்போன்ஸ் அம்மாளை போன்று இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும்? இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது நான் இருக்கின்ற இடத்திலே என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என்னை பற்றி எப்படி புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு நான் கற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற பொழுது இந்தியாவினுடைய முதல் புனித என்று அழைக்கப்படுகிறோம். அதே போன்று கேரளாவினுடைய கமலம் என்று அழைக்கப்படுகிறார்கள். பரஞ்ஞானம் என்ற ஒரு சிற்றூரிலே ஒரு சிறிய கிராமத்திலே மேரி ஜோசப் மேரி என்ற தம்பதியினருக்கு குழந்தையாக பிறந்தவன் தான் புனித அல்போன்ஸ் அம்மாள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிறபடி 36 ஆண்டுகளை வாழ்ந்த ஒரு பெண்மணி. 36 ஆண்டுகளை வாழ்ந்து அந்த 36 ஆண்டுகளிலே எப்படி தன்னை முழுவதுமாக இயேசுவுக்காக, இயேசுவின் பாடுகளை நினைத்து வழிகளை தாங்கிக் கொண்டு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எப்படி என்னுடைய சிறு காரியங்கள் வழியாக இயேசுவுக்காக என்னை அர்ப்பணிக்க முடியும் என்பதை அவர் யோசித்து பார்த்து புனிதராக உயர்த்தப்பெற்ற புனிதைத்தான் புனித அல்போன்ஸ் அம்மாள். ஏறக்குறைய அவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன வயது அந்த ஹிஸ்டரியை பார்க்கிற பொழுது புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய ஜோசப் மேரி என்ற தம்பதி எனக்கு எப்படி பிறந்தாங்கன்னு சொன்னால், ஒரு முறை இந்த அல்போன்ஸ் அம்மாள் மேரி கருவறையில் இருக்கிற பொழுது அவங்க கழுத்தில் நாகப்பாம்பு சுற்றிக்கிடுச்சான். நைட்டு தூங்கின பொழுது அவங்க அந்த நேரத்தில் பயத்தில் எடுத்து போட்டுறாங்க. அந்த பயம் அவருடைய உடலுக்குள்ளாக இருந்து இந்த அல்போன்ஸ் அம்மாள் ஒரு குறைமாத குழந்தையாக பிறக்கிறார். நிறைமாத குழந்தையாக அல்ல, குறைமாத குழந்தையாக பிறக்கிறார். குழந்தை பிறக்கிற பொழுது அவருடைய தாயார் இறந்து விடுகின்றார். ஆனால் இவருடைய சித்தி தான் நசீரம் வளர்க்குறாங்க. சித்தி வளர்க்கின்ற பொழுது இவரை கண்ணும் கருத்துமாக ஆன்மீகத்திலே அதிக பாசம் கொடுத்து கோவிலுக்கு அதே போன்று பள்ளி என்று 2 இடங்களுக்கு மட்டும் கண்ணும் கருத்துமாக சீரும் சிறப்புமாக அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிறாங்க. மிகவும் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு குழந்தையாக அவர்கள் வளர்த்தெடுக்கிறாங்க. கண்டிப்புள்ள குழந்தையாக அன்பை கொடுத்து இறைவனுடைய வழிகளை கொடுத்து, கேரளா என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதிகமாகவே அது உண்மையாகவே அது நடந்திருக்கும். அன்பை கொடுத்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வழிகளை கற்றுக் கொடுத்து இந்த புனிதையை வளர்த்தெடுக்கிறாங்க. ஏறக்குறைய ஸ்கூல் முடித்த உடனேயே அவருக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க.
மாப்பிள்ளை பார்க்கணும்படி ஏறக்குறைய இவருடைய 4 வயதிலேயே இவருக்கு ஒரு அழிக்க முடியாத ஒரு தோல் நோய் ஒன்று உருவானது என்று சொல்வார்கள். சிறிது சிறிதாக அது சரியான நேரத்திலே இவர் பள்ளி படிப்பு முடித்தவுடனேயே அவருக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பார்த்தோன்னா அவருக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல, எப்படியாவது நம்ம சரி செய்யணும், இதை தடை செய்யணும்னு சொல்லிட்டு புனித அல்ஃபோன்சா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தானாகவே ஒரு தீக்காயத்தை உருவாக்கி கொண்டு அதில் துன்பப்படுகின்றார். அந்த தீக்காயத்தை உருவாக்குகின்ற பொழுது உடம்பெல்லாம் ஒரு அழகற்ற நிலை இருக்கிற பொழுது யாரும் வந்து கட்டிக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அப்போ என்ன செய்யப்படுகிறது, ஏறக்குறைய அந்த வயதிலும் கூட ஒரு இந்த கிளாரா சபையில் சேர்ந்து ஒரு அருட்கண்ணியராக மாறுறாங்க. மாறி ஏறக்குறைய ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழித்து அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப சிக்காகிறாங்க, ஃபீவராகி சிக்காகிறாங்க. சிக்காகி ரொம்ப முடியாத நிலையில் போகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற அருட்கண்ணியர்கள் வழியாக எலியா சவேரா என்ற குருவானவரிடத்துல ஜபிக்கும்படியாக நவநாள் வைத்து ஜபிக்கும்படியாகவும், இவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தெரசாமனுடைய வாழ்க்கைக்கு ஒத்த வாழ்க்கையாக இருக்கும். அவரிடத்திலும் நவநாள் வைத்து ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு அவங்க ஜபிக்கிறாங்க. ஜபித்த நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியாகிறது. இவரை பார்த்து பல அருட்கண்ணியர்கள் வெடைப்பாங்க போல, புனிதவதி வெடைப்பாங்க போல. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இயேசுவினுடைய சிலுவைகளை தியானித்து கொண்டு, சிலுவை பாதைகளை தியானித்து கொண்டு இயேசுவுக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு கண்ணியாக புனித அல்ஃபோன்சாமல் திகழ்கின்றார். அன்னுக்கண்ணு என்ற ஒரு செல்ல பெயரால் அழைக்கப்பட்டவர். பிற்காலத்தில் கான்வென்ட்டில் அல்ஃபோன்சாமன் என்ற பெயர் அழைக்கப்படுகின்ற பொழுது இவர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு இறக்கிறாரு. ஏறக்குறைய 1986 ஆண்டில் போப் ஜான் பால் II இவர்களுக்கு முத்திப்பேறு பட்டம் கொடுக்குறாங்க. அதே போன்று 2008 ஆண்டில் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி என்று இறந்த பாப்பரசர் 16ஆம் ஆசீர்வாதப்ப இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. பிரியமானவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் 3 பாடங்கள். ஒன்று, எப்பொழுதுமே இறை திருவுளத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவராக இருக்கின்றார், இறை திருவுளத்திற்கு. இரண்டாவதாக, துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்வு, கடவுளுக்காக, இயேசுவுக்காக, பிறருக்காக சிறு சிறு காரியங்களில் துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்வு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், புனிதருடைய வாழ்க்கையை வாசித்து வாசித்து தன்னை முழுவதுமாக எப்படி இயேசு வழியில், இறை வழியில், இயேசுவின் மதிப்பீடுகளை எப்படி புனிதர்களை போன்று துன்பங்களை தாங்கிக் கொண்டு வாழ முடியும் அப்படி என்பதை கற்றுக்கொள்கிறான். ஒரு முறை ஒரு ஆயர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய குருக்களை அழைத்து மொராக்கா தீவுக்கு யார் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருக்களத்தில் கேட்குறாங்க. அப்போ கேட்கின்ற பொழுது யாருமே கை தூக்கல. அந்த மீட்டிங்கில் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு அருட்தந்தையர், ஏறக்குறைய ஒரு 30-35 வயசுள்ள ஒரு அருட்தந்தை மட்டும் அப்படி சேராக கை தூக்குறார். அவர் பார்த்த உடனே அந்த ஆயருக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆயர் அந்த குருவானவர் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒரு ஞானம் மிகுந்த ஒரு குருவானவராக, கீழ்ப்படிதலுள்ள ஒரு குருவானவராக, இறை மதிப்பீடுகள் நிறைந்த ஒரு குருவானவராக வாழ ஆரம்பித்ததை பார்த்து அவரே என்ன செய்கிறாரு, அவர் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில கண்டிஷனை கொடுக்குறாரு. நீங்கள் போங்க, போயிட்டு நீங்கள் ஒன்றும் அவங்களுக்கு பணி செய்ய வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்ய போகிறோம், திருப்பலி மட்டும் அங்கே ஆற்றணும். ஏன் அவங்க மொராக்கா தீவுக்கு போகலன்னு சொன்னால், அந்த தீவு முழுவதும் அந்த நேரங்களில் தொடுநோய், எங்கு பார்த்தாலும் தொடுநோய். அப்படி போகின்ற பொழுது அவர்களுக்கு ஒருவேளை தொடுநோயால் மீண்டுமாக இவர்கள் பாதிக்கப்பட்டு இறந்து விடுவார்கள் என்ற பயம் இந்த குருக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் அந்த 30-35 வயசு மதிக்கத்தக்க ஒரு குருவான மட்டும் என்ன செய்கிறாரு, ஆயருடைய வார்த்தை கேட்டு அவங்க மொராக்கா தீவுக்கு போகிறாரு. அங்கே போகின்ற பொழுது அந்த இடத்தை பார்க்குறாங்க. இடத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, எப்படி வாழ போகிறோம்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் ஒரே ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்க, அந்த தொடுநோயாளருடைய கால்களை கழுவி உடம்புகளை கழுவி அந்த கழுவுன தண்ணீர் எடுத்து அவங்க குடிச்சிடாங்க. குடித்த உடனேயே அவருக்கும் அந்த தொடுநோய் கிட்டுகிறது. ஏறக்குறைய தொடுநோயால் பாதிக்கப்பட்டு நானும் ஒரு தொடுநோயாளி மற்றொரு தொடுநோயாளியை கழுவுறதில் எனக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லை, பயமும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தில் மீண்டுமாக அந்த பணிகளை செய்கிறாங்க. அவர் இருக்கிற நேரத்தில் அந்த மொராக்கா தீவில் தொடுநோய் முழுவதும் நீங்கியதாக சொல்லப்படுகிறது. அது யாருன்னு சொன்னால் புனித தமியான். அந்த புனிதர் தான் இப்படி செஞ்சிருக்கிறார். இப்படி புனித அல்ஃபோன்சாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது ஒவ்வொருடைய புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசித்து வாசித்து எப்படி துன்பங்களை கொண்டு இயேசுவினுடைய வாழ்க்கையை அடைய முடியும், இயேசுவை அடைய முடியும் என்று கற்றுக்கொள்கின்றார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது
எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுடைய திருவுளத்தை நான் முதல்ல தேர்ந்து தெளியணும், கற்றுக்கொள்ளணும். நாம் செய்கின்ற காரியங்களில், பேசுகின்ற வார்த்தைகளில், வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளில், செயல்பாடுகளில் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளணும். அவருக்கு பிடித்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு வாசிச்சோம்ல, யோவான் நற்செய்தி 12:25 வாசிங்க பார்ப்போம். பைபிள் யார் வச்சிருக்கீங்க? யோவான் நற்செய்தி 12:25. வாசிங்க. சொல்லுங்க பார்ப்போம். கோதுமை மணி, சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. புனித அல்போன்ஸ் நம்முடைய வாழ்க்கையை பாதித்த இறை வார்த்தை இதுதான். நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் சந்தோஷத்தை அடைய முடியும். நான் சொன்ன பாருங்க, இந்த வாழ்வு என்பது நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன், பொய்யூரில் ஆரம்பித்து பையூரில் பிறந்து பொய்யூரில் வளர்ந்து மெய்யூருக்கு போகக்கூடியது. பையூர்னா அந்த நாம் உருவான கற்பப்பை, கருவறை, அது பையூர். அந்த பையூரில் 10 மாதம் தான் இருக்க முடியும், 9 மாதம் தான் இருக்க முடியும். 9 மாதத்திற்கு பிறகு பொய்யூர் வாழ்கின்ற வாழ்வு, இந்த வாழ்வு உண்மையான வாழ்வு கிடையாது, நிரந்தரமான வாழ்வு கிடையாது. கடவுள் இந்த பொய்யூரை நமக்கு கொடுத்து, இந்த பொய்யூரிலே நாம் எப்படி கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து, கடவுள் பயத்தோடு கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து, துன்பங்களை தாங்கி கொண்டு இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தயாரிப்பு இந்த பொய்யூர். மெய்யூர்னா நம்ம அடையக்கூடிய விண்ணுலக வாழ்வு. பிரியமானவர்களே, இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பொய்யூரில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பொய்யூரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது புனித அல்போன்ஸ் அம்மாளை போன்று நம்ம என்ன செய்யணும்? புனிதருடைய வாழ்க்கையை வாசித்து அந்த புனிதர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு புனித யாக்கோபினுடைய திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கிறாரு? முதல் மறைசாட்சி, செந்நீர் சிந்திய சீடராக இருக்கின்றார் இயேசுவுக்காக. அதே போல் நாமும் நம்ம வாழ்க்கையில் இயேசுவுக்காக எதை நம்ம துறக்க போகிறோம்? துன்பங்களை தாங்கிக் கொள்ள போகிறோமா? ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் இறைவனுடைய திருவுளம் எது என்பதை நான் பேசுகின்ற வார்த்தையாக இருக்கலாம், செய்கையாக இருக்கலாம். வாழ்கின்ற வாழ்க்கை குடும்பங்களில் பெற்றோராக, பிள்ளையாக, ஆசிரியராக, பணிபுரிகிற இடங்களிலே, பணித்தலங்களிலே எப்படி கடவுளுடைய திட்டத்தை உட்கிரகித்து கொண்டு அதை எப்படி நம்ம பின்பற்ற போகிறோம்? துன்பங்களை தாங்கி கொண்டு வாழக்கூடிய அருளுக்காக இத்திருப்பலியுடைய தொடர்ந்து மன்றாடுவோம். புனித அல்போன்ஸ் அம்மாளை போன்று இயேசுவுக்காக நம்மையும் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம்.